Discover your dream home at Marutham Group. New projects in Coimbatore and Thabaram. Purvika Mobiles in Vivo V40 மற்றும் V40 Pro series available now. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. BTech Mechanical. மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ண சொல்ல கோல்டு ரேட் வந்து 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் குறைஞ்சது சார். இப்போ திரும்ப படிப்படியாக ஏறிட்டு இருக்கு சார். இப்போ உலக அளவில் தங்கத்தோட விலை ஏறும். முதல்ல 0.5% வட்டி வந்து செப்டம்பர் மாதம் அமெரிக்க மத்திய வங்கி குறைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வட்டி விகிதங்கள் குறையும் போது தங்கத்தோட விலை ஏறும். தங்கம் வந்து ஏறுமுகத்தில் தான் இருக்கும், அது இறங்க முகம் இருக்காது. கோல்டு வந்து எப்பவுமே வந்து ஒரு மிகச்சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு தங்கம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்குது, தங்கம் வாங்கணும்னா இது நீங்கள் வாங்கலாம். ஆனால் முதலீட்டுக்காக வந்து எப்பவுமே தங்கத்தை வந்து வாங்குறது. இப்போ 5000 ரூபாய் விற்கிறது இன்னைக்கு 7000 ரூபாய் விற்றது. இப்போ நாளைக்கு ஒரு 10000 ரூபாய் வர சொல்ல அது நமக்கு லாபம் தானே சார். 100 ரூபாய் முதலீடு பண்ணுறீங்க, ஒரு வருஷம் கழிச்சு 105 ரூபாய் வருதுன்னா அது 5 ரூபாய் லாபம் மாதிரி தெரியும். ஆனால் அந்த வருஷம் இன்ஃப்ளேஷன் 6% இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஆக்சுவலாக உங்களுக்கு 1 ரூபாய் லாஸ். அதே மாதிரி நீங்கள் 5000 ரூபாய் கோல்டு வந்து 7000 ரூபாய் ஆயிடுச்சுன்றது வந்து லாஜிக் கிடையாது. அந்த 5000 ரூபாய் கோல்டு வந்து 7000 ரூபாய் எத்தனை வருஷத்தில் ஆச்சு? இப்போ கோல்டில் வந்து அதிகமாக லாபம் வராதுன்னு சொல்கிறீங்க இல்லையா சார்? ஆல்டர்னேட்டாக வேறு எதில் சார் இன்வெஸ்ட் பண்ணலாம்? கோல்டை விட உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி நீங்கள் போகணும்னா அதுக்கு அந்த துறையில் உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கணும். இப்போ என்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குதுன்னு சொன்னால் 60 ரூபாய் நான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுக்கணும். அந்த மீதி 40% தான் நான் வந்து ரிஸ்க் எடுத்து நான் முதலீடு பண்ணேன். வயசு அதிகமாக நீங்கள் எடுக்கிற ரிஸ்க் வந்து மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ண சொல்ல கோல்டு ரேட் வந்து 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் குறைஞ்சது சார். இப்போ திரும்ப படிப்படியாக ஏறிட்டு இருக்கு சார். என்ன ரீசன்னால ஏறுது சார்? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் கோல்டு ரேட் வந்து டிசைடட் பை 3 ஃபேக்டர்ஸ்: இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் லோக்கல் டேக்ஸ். அந்த லோக்கல் டேக்ஸ் வந்து 15%லேருந்து 6%ன்னு இந்த பட்ஜெட்டில் குறைச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9% வரிகளை குறைச்சாங்க. அதனால தான் ஒரு கிட்டத்தட்ட 60000 ரூபாயிலேருந்து 55000 ரூபாய் வரைக்கும் அந்த கிட்டத்தட்ட ஒரு 8-9% அளவுக்கு தங்கத்தோட விலை இறங்குச்சு. ஆனால் டேக்ஸ் மட்டுமே ஒரு காரணம் கிடையாது. இப்போ உலக அளவில் தங்கத்தோட விலை ஏறுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலக அளவில் எப்போ தங்கம் விலை ஏறும்னா, வட்டி விகிதங்கள் குறைவாக இருக்கும்போது தங்கத்தோட விலை ஏறும், வட்டி விகிதங்கள் அதிகமாகும் போது தங்கத்தோட விலை குறையும். இப்போது 2022 யூஎஸில் ஒரு பெரிய இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளம். இன்ஃப்ளேஷன் அதாவது 2020 கரோனா வைரஸ் வந்தப்போ நிறைய பணத்தை பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் மக்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கும்போது செலவு பண்ணாங்க. செலவு பண்ணும்போது விலைவாசி ஏறுது. அந்த விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்துறதுக்காக வட்டி விகிதங்களை ஏற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 0%லேருந்து 5.5% வரைக்கும் கிட்டத்தட்ட தொடர்ந்து 10-11 தடவை வட்டி விகிதங்களை ஏற்றினாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே நாங்கள் வட்டி விகிதங்களை குறைப்போம். அடுத்த ஒரு 2 அல்லது 3 ஆண்டுகளுக்குள்ளார கிட்டத்தட்ட அந்த வட்டி விகிதங்கள் வந்து ஒரு 2%, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5.5% இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஒரு 2% அப்படின்ற அளவுக்கு அடுத்த 2-3 ஆண்டுகளில் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு அமெரிக்க மத்திய வங்கி சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் குறைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேசிஸ் பாயிண்ட் சொன்னாங்க. அதாவது கிட்டத்தட்ட 0.5% வட்டி வந்து செப்டம்பர் மாதம் அமெரிக்க மத்திய வங்கி குறைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போது இது வந்து இவ்வளோ நாள் தொடர்ந்து வட்டி விகிதங்கள் ஏறினே இருந்தது. இப்போ வட்டி விகிதங்கள் இறங்கும் முகத்துக்கு போகுது. இப்போ இறங்கிட்டே இருக்கு சொல்ல கோல்டு ரேட்டு ஏறிட்டே வரும். ஆமாம், கண்டிப்பாக வட்டி விகிதங்கள் குறையும் போது தங்கத்தோட விலை ஏறும். அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த 2-3 ஆண்டுகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தினுடைய விலை ஏற்றத்தில் தான் இருக்கும். இங்கே வரி, இந்த லோக்கல் டேக்ஸ், இம்போர்ட் டியூட்டி வரியை குறைச்சதுனால தான் ஓரளவு டக்குன்னு இறங்கிச்சு தவிர அதுக்கப்புறம் தொடர்ந்து திரும்ப ஏற தான் செய்யும் அடுத்த 2-3 ஆண்டுகளுக்கு. இப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இப்போ கோல்டு ரேட் ஏறிட்டே இருக்க சொல்ல வந்து எந்த அளவுக்கு ஏற வாய்ப்பு இருக்கும் சார்? இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க செப்டம்பருக்கு அப்புறம் ஒரு கிராமே வந்து 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றாங்க சொல்கிறாங்களே, அது உண்மைதானே சார்? இல்லை, அது வந்து நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது வந்து அறுதிட்டு யாராலையும் சொல்ல முடியாது இல்லைங்களா. ஆனால் தங்கம் வந்து ஏறுமுகத்தில் தான் இருக்கும், அது இறங்க முகம் இருக்காது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர
ரொம்பவும் ஏறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்து வட்டி விகிதங்கள்லாம் வந்து அமெரிக்கால குறைச்சா கூட ஒரு 1/4% கொஞ்சம் கொஞ்சமா தான் குறைப்பாங்க. ம். ஒரு பெரிய இது இருக்காது. 2வது பங்குச்சந்தையில நாங்க சொல்லுவோம். அ இது வந்து குறைய போதுன்னு ஏற்கனவே நெறைய பேருக்கு தெரியும். இட் ஹஸ் ஆல்ரெடி பீன் ஃபேக்டர்ட் இன் அப்படின்னு சொல்லுவோம். ம். ஸோ தங்கம் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட உலக பங்குச்சந்தையில ஒரு கிட்டத்தட்ட $2000 இருந்தது. கிட்டத்தட்ட $2500. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25% அந்த ஆல்ரெடி கடந்த 6, 7 மாசத்துல ஏறிடுச்சு. ஆனா உலகத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் குறைய ஆரம்பிக்கவே இல்ல. ம். அதுக்கு முன்னாடியே இது 25% ஏறிடுச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எதிர்காலத்துல இறங்க போகுது அப்படின்றது தெரிஞ்சு, அது முன்னாடியே இத வந்து ஃபேக்டர் இன் பண்ணிட்டாங்க. ம். ஸோ கண்டிப்பா வந்து தங்கம் வந்து விலை இறங்காதுன்னு சொல்லலாம். ஏறும்னு சொல்லலாம். ஆனா 10,000 போகுமா? 15,000 போகுமான்றதெல்லாம் அதெல்லாம் வந்து ஸ்பெகுலேஷன், யூகம். ம். அது கண்டிப்பா 10,000 போகும்னு நினைச்செல்லாம் நம்ம முதலீடு பண்ணக்கூடாது. ம். உங்களுக்கு தங்கம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு. இல்லைங்களா? உங்களுக்கு ஒரு சகோதரி இருக்கிறாங்கல்ல, கல்யாணம் பண்ணணும். தங்கம் வாங்கணும்னா, இது நீங்க வாங்கலாம். ஆனா முதலீட்டுக்காக வந்து எப்பவுமே தங்கத்த வந்து வாங்குறது இந்த சமயத்துல. இது வந்து ஆல்ரெடி ரொம்ப அதிகமா இருக்குது. முதலீட்டுக்கு ஏற்றதான்னு கேட்டீங்கன்னா, நான் இல்லன்னு சொல்லுவேன். ஆனா தங்கம் வாங்கணும்னு ஒரு அவசியம் இருக்கிறவங்க கண்டிப்பா தாராளமா இப்ப வாங்கலாம். சாமானிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து எப்பவுமே ஒரு இன்வெஸ்ட்மென்ட் மாரி தான் சார். இப்போ அவங்க வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? இல்ல. பொதுவா வந்து இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே வந்து, கோல்டு வந்து எப்பவுமே வந்து ஒரு மிகச்சிறந்த இன்வெஸ்ட்மென்ட்ன்னு சொல்ல முடியாது. ம். ஒரு காலாகாலமா பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க்ல எஃப்டி போட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு என்ன வந்ததோ, அந்த அளவு தான் வரும். ஆனா நான் சொன்ன மாரி, சில காலகட்டங்கள்ல உலகளாவிய பிரச்சனைகள் இருக்கும்போது, அது வந்து கொஞ்சம் அதீதமா ஏறி இருக்கும். நார்மலா இருக்கிற காலகட்டங்கள்ல, ஒரு வங்கியில வைப்பு நிதியில வச்சீங்கன்னா, இப்போ ஒரு 8% வட்டி கிடைக்கும். ஏறக்குறைய அந்த அளவு தான் ஏறும். அத விட பெருசாலாம் ஏறிடாது. ம். இல்லைங்களா? ஸோ ஆனா என்னன்னா வந்து, ஒரு தங்கம் அப்படிங்கிறது ஒரு எ ஏழ்மையா இருக்கிறவங்களோ, ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்கலாம் பெரும்பாலும் முதலீட்டுக்காக வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை இருக்கும் வாங்குறாங்க. ம். பணக்காரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து அவங்களுடைய சேமிப்புல ஒரு பகுதி கண்டிப்பா. ம். ஆ பொதுவாவே வந்து ஒரு பெரும் பணக்காரர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10% அவங்களுடைய சொத்து மதிப்புல பேங்க்ல எஃப்டி வச்சிருப்பாங்க. அவங்க சொத்து மதிப்புல குறைஞ்சபட்சம் ஒரு 10% கோல்டுல கோல்ட வச்சிருப்பாங்க. வச்சிருப்பாங்க. ம். ஸோ மீதி 80%னா அவங்க தொழில்லயோ அல்லது ஷேர் மார்க்கெட்லயோ மற்ற முதலீடுகள் பண்ணுவாங்களே தவிர, ஒரு குறைஞ்சபட்சம் 10% எஃப்டியும் 10% கோல்டும் பெரும் பணக்காரர்கள் எப்பவுமே வச்சிருப்பாங்க. ம். அது வந்து அவங்க தொடர்ந்து செய்யணும். முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்களா? அத முதலீடா பார்த்து இதில வந்து கண்டிப்பா வந்து நம்ம பேங்க்ல எஃப்டி போடுறத விட இதில அதிகமா லாபம் வரும். 20% வரும், 25% லாபம் வரும். அப்படின்னு நினைச்சு வாங்குனீங்கன்னா, அவங்க கண்டிப்பா ஏமாறுவாங்க. இப்போ ஒரு லாங் டர்மா இருக்க சொல்ல இது ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கும் இல்லையா சார்? இப்போ ரூ. 5,000 விக்கிறது இன்னைக்கு ரூ. 7,000 வித்தது. இப்போ நாளைக்கு ஒரு ரூ. 10,000 வர சொல்ல அது நமக்கு லாபம் தானே சார்? இல்ல நீங்க எப்பவும் அப்படி பார்க்கக்கூடாது. ம். ஏமன்னா ரூ. 5,000 வித்தது 7,000ன்னு சொல்றீங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 5,000 வித்தது இப்ப ரூ. 7,000 இருக்குன்னு வச்சுங்களேன். ம். 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ரூ. 5,000 பேங்க்ல போட்டிருந்தாலும் இன்னைக்கு அது ரூ. 8,000 வந்திருக்கும் வட்டியோட ம். சேர்ந்து. ம். ஸோ நான் வந்து ஒரு பொதுவா சொல்லுவேன். ம். ஆ நீங்க வந்து தெருவுல ஓடுறீங்க. சரிங்களா? உங்கள நாய் தொரத்துது. அப்போ அந்த நாய் எவ்வளோ வேகமா ஓடுதோ, அத விட அதிகமான வேகத்தில நீங்க ஓடணும். கரெக்ட்டா? கண்டிப்பா. ஆமா. ஸோ அதுபோல நாம வந்து முதலீடுன்னு பேச ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா, நமக்கு இப்ப இன்ஃப்ளேஷன்னு ஒண்ணு நம்மள தொரத்திக்கின்னு இருக்குது. ம். கரெக்ட்டுங்களா? ஸோ நம்ம வந்து அந்த இன்ஃப்ளேஷன விட அதிகமா சம்பாரிக்கணும். ம். அப்பதான் அது வந்து நமக்கு லாபம். ஸோ நீங்க ஒரு ரூ. 100 முதலீடு பண்றீங்க. ஒரு வருஷம் கழிச்சு ரூ. 105 வருதுன்னா, அது ரூ. 5 லாபம் மாரி தெரியும். ஆனா அந்த வருஷம் இன்ஃப்ளேஷன் 6% இருந்ததுன்னு வச்சுங்களேன். ரூ. 1 லாஸ். ஆக்சுவலா உங்களுக்கு ரூ. 1 லாஸு. ம். சரிங்களா? அதே மாரி நீங்க ரூ. 5,000 கோல்டு வந்து ரூ. 7,000 ஆயிடுச்சுன்றது வந்து லாஜிக் கிடையாது. அந்த ரூ. 5,000 கோல்டு வந்து ரூ. 7,000 எத்தன வருஷத்துல ஆச்சு? ம். அந்த காலகட்டத்துல இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்கு? ம். கண்டிப்பா சார். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய இது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் பிரைஸ் சொல்றேன் நானு. இன்டர்நேஷனல் பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2013ல ம். ஆ கிட்டத்தட்ட ஒரு $1,700 $1,800 இருந்தது. ம். அது பார்த்தீங்கன்னா, 2023லயும் ஏறக்குறைய அதே லெவல்ல தான் இருந்தது. 10 வருஷமா ஏறவே இல்ல. ம். அதுக்கப்புறம் தான் கடந்த 1 வருஷமா தான் ஓரளவு 2000லேருந்து 2,500க்கு வந்தது. ம். ஸோ
ஒரு இன்டர்நேஷ்னலாக பார்த்தீங்கன்னாக்கா, நான் உங்களுக்கு ஒரு சார்ட் ஒன்று காமிக்கிறேன். ஓகே. அந்த சார்ட்டில் பாருங்கள், அந்த தெரியும் எப்படி Gold 80ல் மேலே ஸ்பைக் ஆகிருக்கும், 2008ல் ஸ்பைக் ஆகிருக்கும், 2020ல் ஸ்பைக் ஆகிருக்கும், 2024ல் ஸ்பைக் ஆகிருக்கும். இந்த காலகட்டங்களை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, மற்ற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அளவு கூட அது ரிட்டர்ன் கொடுக்காது. இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் சார், கோல்டை வந்து நம்ம வந்து நகையாக வாங்கலாமா இல்லை காயினாக வாங்கலாமா, அந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரி சொல்லலாம் சார்? கோல்டு பொறுத்த வரைக்குங்க, உங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன? இப்போ எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்குது, அந்த பெண் பிள்ளைக்கு நான் போட்டு அழகு பார்க்கணுன்னு சொன்னாக்கா கோல்டு காயினை போட்டு அழகு பார்க்க முடியாது. அது நீங்கள் நகையாக தான் வாங்கணும். இன்னொரு வகையில் வந்து சரி என்கிட்ட பணம் நிறைய இருக்குது, ஏதோ ஒரு பகுதியை நான் வந்து முதலீடு பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நகையாக வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நீங்கள் கோல்டு காயினாக வாங்கலாம், அல்லது வந்து கோல்டு இடிஎஃப்னு இருக்குது. இடிஎஃப்னா என்ன அது எக்ஸ்பிளைன்? இடிஎஃப்னா வந்து அது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அது பேப்பர் கோல்டுன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி நிறைய டேக்ஸ் பெனிஃபிட் இருந்தது, இப்போ அந்த டேக்ஸ் பெனிஃபிட்லாம் எடுத்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சாவரின் கோல்டு பாண்டுன்னு ஒன்று வந்தது. அதில் நீங்கள் இப்போ 1 கிராம் 5000 ரூபான்னா நீங்கள் 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிராம் கொடுத்துருவாங்க. அது ஒரு டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கும், உங்கள் கை வராது, பேப்பர் கோல்டு தான் அது. ஓகே. வருஷம் அதுக்கு 2% வட்டி கொடுப்பாங்க. நீங்கள் போட்ட பணத்துக்கு வருஷம் 2% FD மாதிரி. ஆமாம், 2% வட்டி கொடுத்துருவாங்க. எஃப்டியில் எப்படின்னா நீங்கள் ஒரு 100 ரூபாய் எத்தனை எஃப்டியில் போடுறீங்கன்னா வருஷம் 7% வட்டி கொடுத்துருவாங்க. 8 வருஷம் கழிச்சு அந்த 100 ரூபாய் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. இங்கே எப்படின்னா இன்னைக்கு 1 கிராம் கோல்டு 5000னா நீங்கள் 5000 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிராம் கோல்டு கொடுத்துருவாங்க. அந்த 5000 ரூபாய்க்கு வருஷம் 2% வட்டி கொடுத்துருவாங்க. 8 வருஷம் கழிச்சு அன்னைக்கு என்ன கோல்டு ப்ரைஸ் இருக்குதோ அந்த ப்ரைஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. புரியுது. அன்னைக்கு ஒரு ஆள் கோல்டு 10,000 இருந்தாலும் உங்களுக்கு 10,000 கிடைக்கும். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் கோல்டை நேரடியாக போய் நகையாக வாங்குறது, செய்கூலி சேதாரம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் காயினாக வாங்கினீங்கனாலும் அதை வந்து நீங்கள் சேமிக்கணும், திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கும், ப்ளஸ் 2% வட்டியும் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையாது. இது சாவரின் கோல்டு பாண்ட் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஆனால் இதுக்கு மேலே அந்த முதலீட்டு வாய்ப்பு முதலீட்டாளர்களுக்கு கிடைக்குமானா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இன்னும் அஃபிஷியல் நியூஸ் வரல. அன்அஃபிஷியலாக ஒரு நியூஸ் வந்துருக்குது என்னன்னா, இதுக்கு மேலே இந்த சாவரின் கோல்டு பாண்டு இஷ்யூ பண்ண போகிறதில்ல மத்திய அரசாங்கம் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்குது. ஏன்னா இது மக்களுக்கு ஒரு சேவிங்ஸாக இருக்கும் இல்லையா சார், நிறைய பேர் அதில் போட்டு வச்சிருப்பாங்க. ஆமாம், அது என்னன்னா 2015 தான் இந்த சாவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் விலை வந்து ரொம்ப அதிகமாயிட்டதால மத்திய அரசாங்கத்துக்கு அது அதிகமான நஷ்டமாக இருக்குது. 2.5% வட்டியும் கொடுத்து கோல்டோட அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க. அதனால் அது மத்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்படி ஆகலை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த செய்தி அஃபிஷியல் நியூஸ் கிடையாது, ஆனால் வந்திருக்கு. இப்போ கோல்டில் வந்து அதிகமாக லாபம் வராதுன்னு சொல்கிறீங்க இல்லையா சார், ஆல்டர்னேட்டாக வேறு எதில் சார் இன்வெஸ்ட் பண்ணலாம்? இல்லை, அதாவது நீங்கள் ஒரு முதலீடு அப்படின்னு வந்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து சொல்லுவாங்க, மண்ணுலேயும் பொண்ணுலேயும் பணத்தை போடு அப்படின்னு சொல்லுவாங்க. காலகாலமாக பார்த்தீங்கன்னாலே தென்னிந்தியர்கள் வந்து ஒன்று லேண்டு ரியல் எஸ்டேட், அதான் மண், இது வந்து பொன் மண் பொன் இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து காலகாலமாக பண்ணியிருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்லாம் வந்து ஒரு பியாண்ட் த ரீச் ஆகிடுச்சு. சிறு முதலீட்டாளர்களுக்கு அதெல்லாம் வந்து பண்ண முடியாது. நீங்கள் வேணும்னா சென்னைக்கு அருகாமையில் ஒரு 400 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மேடம் வாங்கலாம், 1 லட்ச ரூபாய் இருக்கிற விலைக்கு நம்ம அப்படி தான் வாங்க முடியும். ஆமாம். ஸோ அதனால் வந்து ரியல் எஸ்டேட்டுன்றது பியாண்ட் த ரீச் ஆகிட்டதால அந்த கோல்டுங்கிறது வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு. கோல்டை விட உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி நீங்கள் போகணுன்னா அதுக்கு அந்த துறையில் உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பங்குச்சந்தை வரீங்கன்னா பங்குச்சந்தையில் ஓரளவு உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு உங்கள் ஏஜ் என்னன்னு பார்த்துக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து என்னோடய ஏஜ் வந்து 60 சரிங்களா? இப்போ என்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குதுன்னு சொன்னால் 60 ரூபாய் நான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுக்கணும். ஃபிக்ஸட் டெபாசிட்டோ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டோ, அதாவது ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே. ஏற்ற இறக்கங்களுக்கு உட்படாத ஒரு விஷயம். அந்த மீதி 40% தான் நான் வந்து ரிஸ்க் எடுத்து நான் முதலீடு பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு 30 வயசுன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒரு 30% நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டுக்கணும். மீதி 70% நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். அதாவது உங்களுக்கு வயசு அதிகமாக நீங்கள் எடுக்கிற ரிஸ்க் வந்து குறையணும். புரியுதுங்களா? அதுக்கு தான் இது ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு வயசு 30ன்னு வச்சுப்போம், உங்ககிட்ட ஒரு 1 லட்ச ரூபா சேமிப்பு இருக்குன்னு வச்சுப்போம்.
அப்போனா ஒரு 30% நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸட் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சு. அந்த மீதி 70% நீங்கள் முதல் பண்ணலாம். ம். அந்த 70%த்தை நீங்கள் வந்து 70%மும் நீங்கள் கோல்டில் முதலீடு பண்ணாமல், 70%மும் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணாமல், 70%மும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணாமல், அதை கொஞ்சம் பிரித்து ம். இல்லைங்களா, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய கேபிட்டலில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20% நீங்கள் வந்து கோல்டில் முதலீடு பண்ணுறது நல்லது. ம். மீதி 80% இருக்கையா, அது நீங்கள் பங்குச்சந்தையிலையோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை ரியல் எஸ்டேட்லையோ நீங்கள் வேறு எதுனாலும் முதலீடு பண்ணலாம். கோல்டு பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொன்னீங்க சார். நிறைய பேருக்கு இது மூலயமா சேவிங்ஸ் பற்றி என்ன பண்ணலான்ற ஐடியா வந்திருக்கும். ரொம்ப நன்றி சார். Discover your dream home at Marutham Group. New projects in Coimbatore and Thabaram. Purvika Mobiles in Vivo V40 மற்றும் V40 Pro series available now. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. BTech Mechanical.